போன எபிசோட்லப்பா முருகர் வந்து வள்ளி தான் பட்டத்து இளவரசியாக இருக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கார். அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் துறவரம் போயிடுறாரு. இதை கேள்விப்பட்டு சிவன் வந்து விஷம் குடிச்சிடுறாரு. அப்போ பெருமாள் பக்கம் இருந்த மீனாட்சி வந்து திருப்பி சிவன் பக்கம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு ஒரு தென்னாடை, அதாவது தென்னிந்தியாவை வந்து மூணாக பிரிக்கலாம் அப்படின்ற முடிவெடுத்து சேர சோழ பாண்டியர் அப்படின்னா பிரிக்கிறாங்க. சோழ நாடை வந்து முசுகுந்தனுக்கும், பாண்டிய நாடை வந்து அங்கதனுக்கும், சேர நாடை வந்து வள்ளி ஆரவள்ளி சுரவள்ளி அவங்களுக்கும் கொடுத்துட்டு முருகரை வந்து ஆல் இண்டியா தலைவராக வந்து இது பண்ணி ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து முருகர் வந்து திருப்பி சமாதானமாக வராரு அப்படின்றத பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து முருகர் என்ன நடந்தது, இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராமர் ராவணன் விஷயத்தில் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து முருகருக்கு பட்டத்து இளவரசி வந்து வள்ளின்னு ஆயிடுச்சு. ஆமாம். ஃபஸ்ட்டு ஒரு எஸ்சி இந்தியாவினுடைய ராணி. புரியுது. இந்தியாவுக்கே ராணி. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒன்று வந்து இந்தியாவுக்கு தலைமை தாங்கிற ஒரு பொறுப்பு. மீனாட்சி கூட வந்து ராணியாக இருந்திருக்காங்க. மீனவர் தான். ஆனால் அவங்க மீனவத்தில் பிறந்ததில்லை. அவங்க வந்து மீனவ குடும்பத்தில் தத்தெடுத்தப்பட்ட ஒரு ஃபார்வேர்டு. அவங்க பிரம்மாவுக்கும் விஸ்வாமித்திரக்கும் மேனேஜ். பட் இது ரியலாகவே வந்து ஒரு எஸ்சி. ஓகே. அதுலேருந்து தான் வந்து இது இன்னைக்கு வரைக்கும் வந்து கோட்டா சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து முருகர் அன்னைக்கு போட்ட எஸ்சி ஏன் இந்தியாவை ஆள முடியாதா? ஏன் ஆள முடியாது? தகுதி இருந்தாலும் அவன் பூர்வீக தமிழர் தானே. அப்படின்றதுல ஸ்ட்ராங்காக நின்னா முருகர். இந்த கோட்டா சிஸ்டத்துக்கும் முருகருக்கும் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்கு அதுதான் மூலம். இதுதான் மூலம். அதுவும் இந்தியாவினுடைய ராணின்னா என்ன? அவங்கள வந்து 4th கிரேடு என்ன சொல்கிறதுன்னா தீண்டாத இடத்துல வைக்கிற ஒரு இடத்துல இடத்துல கொண்டு வந்து எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்காரு. இதுக்காக துறவு பூண்டிருக்காரு அவர். ஆனால் இப்போ வந்து பிரம்மாவுக்கு இது பிடிக்கல இல்லைங்களா? ஆனால் இந்த காப்பி அடித்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ஒரு முர்முன்ற ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்கள பிரசிடென்ட் ஆகுறாங்க. அது கூட பிரசிடென்ட் தான் ஆகிறாங்க. அதாவது பிரசிடென்ட்ன்றது நியமிக்கப்பட்ட பதவி. அது நியமிக்கப்பட்ட பதவி தான். ஆனால் ஆளுகிற பதவி ஒரு பிரைம் மினிஸ்டர், மிலிட்ரி பிரைம் மினிஸ்டர். இந்திரா காந்திக்கான பதவி வந்து இங்கே கிடைச்சது. இந்திரா காந்திக்கான பதவி அது வந்து முருகனுடைய சாதனை வந்து அது வந்து ஏசியாவுக்கே பெரிய ஆசியா ஜோதின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஆசியா ஜோதினா சிவன் வந்து தத்துவார்த்த ரீதி ஆசியா ஜோதி. ஆசியா ரூலர், அதாவது ஆசிய மக்களுக்கான குரல் கொடுத்த வழிகாட்டி மிகப்பெரிய ஒரு காந்தி மண்டேலா இவங்கெல்லாம் தாண்டி நிற்கிறார். யார்? நம்ம முருகர் நிற்கிறார். அந்த பேர் தான் வந்து அப்புறம் நேருக்கு ஆசிய ஜோதி எல்லாருக்கும் வருது. இவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. 2 தடவை துறவு போட்டிருக்காரு இந்த நியாயத்துக்காக. தமிழுக்காக ஒரு தடவை, தமிழ்ச்சிக்காக ஒரு தடவை. தமிழுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும். இதுக்கடுத்து பார்டருக்கு போராட போகிறார். தமிழ்நாட்டுக்காக. ஏன்னா மொழி நாடு 3க்கும் போராடு. தமிழ் தேசியத்துக்காக. தமிழ் தேசியவாதி ஏதாவது தேசிகன். அவர் பேர் தமிழ் தேசிகன். இப்போ என்ன பண்ணுறாருன்னா நேராக போய் திருப்பதியில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அந்த பிரம்மா தான் வந்து சேர்க்க மாட்டேன்ட்டார்ல. ஆமாம். பிரம்மா வந்து தப்பி எங்கே ஓடிட்டார்னா இலங்கைக்கு ராவணன் தான் ஓடிட்டார். இப்போ வந்து என்னென்னா இப்படி ராமர் போயிட்டவனே என்ன பண்ண போகிறான், நானே படைப்பு தொழிலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவங்க அப்பா ஓகேன்றார். ஏன்னா இன்னொருத்தர படைப்பு கிரியேட்டரை நம்ம நம்பி இருக்கும்போது தான் நம்ம அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய கட்டாயம் வருது. கிரியேட்டர் பிராமணர் தான் கிரியேட்டர் இல்லை, பிராமணன் அல்லாதவரும் கிரியேட்டர் ஆகலாம் இல்லையா? அப்படின்ற ஒரு கான்செப்டை தமிழரும் சிந்தனையாளர் அப்படின்றத ஒரு பண்ணுறாரு. இதுக்கு சிவபெருமான் முழு ஒத்துழைப்பு.
இப்போ வந்து இப்போ திருமாலும் ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கார். திருப்பதி தான் அவருடைய படிப்பு தொழிலை ஸ்டார்ட் பண்ண இடம். எல்லா சிந்தனையாளர்களும் சித்தர்கள் நிறைய பேர் அங்கே வர வைக்கிறார். முத போரில் இருந்தவர் இப்போ தான் யோசிக்கிற வேலையை செய்கிறார். எப்படி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தமிழ்நாட்டை, எப்படி இந்தியா பூரா போய் இதாக பண்ணுறது. அப்பப்போ தேவைன்னா திருமாலட்டையும் சிவன்ட்டையும் ஆலோசனை கேட்டுக்கலாம். இப்போ பிரம்மா மாதிரி உட்காந்து வேலை செய்கிற வேலையை நின்று வேலை செய்தவர், ஓடி வேலை செய்தவர் உட்காந்து வேலை செய்கிற வேலையை பண்ணிட்டார். அப்படி ஒரு நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் சிவன் என்ன பண்ணுறாருன்னா, பெருமாள் வந்து அந்த ராவணன் விஷயத்தில் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, ராவணை விடக்கூடாது. இந்த பிரம்மா பையனும் அங்கே போயிட்டான், அதாவது ராவணோட. இப்போ பிரம்மா ஏதோ கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு கரெக்டாக ராவணை எதிரிகிட்டு போயிட்டான். இவனை நம்பக்கூடாது இல்லையா? அப்போ என்னென்ன இந்த ராவணன் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது அவருக்கு இருக்குது. ஏன்னா இந்த ராவணன் தான் வந்து பத்மாவதியை காலி பண்ணணும், கடத்திட்டு போய். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ராவணனை காலி பண்ணுறதுக்கான என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு ராமரை வச்சுக்கிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அவர் முருகர்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறாரு. முருகர் என்ன சொல்கிறாருன்னா, உடனே சிவன் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இது இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்க, ராமர் வந்து என்னென்னா பெருமாள் இந்த மாதிரி இருக்கிறாரு. ஆனால் சிவனும் மீனாட்சியும் வந்து ராமர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நீ வந்து நாங்கள் மீட்டு தரோம் சீதையை. அது சிவனும் முருகருமே சொல்கிறார். ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவன் முருகர் வந்து கடுமையான போர், 30 வருஷம் போர்லேயே வாழ்க்கை போயிடுச்சு. உனக்கு பரவாயில்ல, சின்ன வயசில் நல்ல ராஜயோகமாக இருந்த தசரதன்கிட்ட, அதுவும் அதுக்கப்புறம் காட்டுக்கு தான் வந்திருக்க. பட் முருகன் வந்து இளம் வயசுலேருந்தே போர்னே போயிட்டா. அப்புறம் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா இருக்கு. அதனால் அவர் கொஞ்ச நாளைக்கு வந்து அவர் ஃப்ரீடமாக இந்த நாட்டில் கிரியேட்டிவ், இந்த நாட்டில் தமிழ்நாட்டை வந்து குளோபல் ஆகிறதுக்கு, அது சீரமைக்கிறதுக்கான வேலை இதெல்லாம் அவர் பண்ணட்டும். உனக்கு தேவையானது சீதை தானே, நான் மீட்டு தரேன் ராமர்கிட்ட சொல்கிறார். சொல்லி சீதையை வந்து சொல்லி அனுப்புகிறார். ராவணன் பயந்துட்டான். இவனை ஏற்கனவே விநாயகர் காலி பண்ணிட்டாங்க இல்லையா? பக்கபலமாக வந்து விநாயகர் போயிட்டார், பக்கபலம் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் முருகர் வந்து ஒரு ஆல் இண்டியா தலைவராக இருக்கார், சிக்கல் அது அப்படின்னு டக்கு என்ன பண்ணிட்டான், செய்தி கொண்டு வந்து பிரம்மாவிடம் சொல்கிறாரு, வானாங்க நான் இல்லை அப்படின்ட்டு கொண்டு வந்து விட்டுட்டான். எங்கே கொண்டு வந்து விடுறான்னா, திருமுக்கல் அப்படின்ற ஊரில் விடுறான். திருமுக்கல்ன்றது எங்கன்னா திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஒரு மலை மேலே கோயில். அங்கே விடும்பொழுது அவன் கர்ப்பமாக இருக்கா. சீதை வந்து மீட்கிறாங்க, ஆனால் கர்ப்பமாக இருக்கா. பார்த்தவொடனே ராமரும் ஒரு ஷாக்கு தான். ட்விஸ்ட்டு ராமர் ஷாக்கு, என்னடா அப்படி இருக்குன்னு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த சீதைக்கு பிறகுற குழந்தைய எடுத்துக்கிட்டு போகிறதா என்ன பண்ணுறதுன்னு ஒரு டிஸ்கஷன் ஓடுது. வெறும் சீதையை கூட்டிகிட்டு போகலாம், சரி போகலான்ட்டு. அது என்ன சொல்கிறான்னாக்கா, லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான்னா, இந்த குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, இந்த குழந்தை எடுத்துக்கிட்டு போய் என்னன்னு சொல்லுவேன், ராவனுக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லுவியா? அப்புறம் நாளைக்கு நீ ராஜாவாகிட்டீங்கன்னா அப்போ அந்த ராவனுக்கு பிறந்த குழந்தை இந்தியாவை ஆளுமா? நான் எதுக்கு, நான் 30 கூட வந்து காட்டில் 14 வருஷமாக இருந்தேன், இன்னும் நம்ம தம்பிங்கெல்லாம் இருக்காங்க, இது எதுக்கு, இது இன்னொருத்தனுக்கு பிறந்த குழந்தை, எதிரியோட குழந்தை நாட்டை ஆளும். அப்போ ஒன்று சொன்னால், சரி சீதை இருக்கட்டும், குழந்தை எங்கே இருக்கட்டும், அது பெற்ற பிறகு அது கொஞ்சம் குழந்தை பிறந்து கொஞ்சம் நாளாகி அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வரட்டும், நாம் ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வருது. அப்போ வரும்பொழுது ஆனால் வந்து திருமால் என்ன சொல்கிறாருன்னா, நீ ராவணனை வீழ்த்தாமல் போய் என்ன பண்ணியும், புரியுதா? எதிரி
அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், பழி வாங்கியே தீரும். வழி வாங்கியே தீரணும். அதை விட்டுட்டு நீ வெறுமனே போனீங்கன்னா அது ஒன்றும் பெரிய பலன் கிடையாது. அதனால் நாம் இறங்கி பண்ணலான்னு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறாரு ராமருக்கு. எப்படி என்ன பண்ணலான்னா முசுகுந்த சக்கரவர்த்தி இருக்கான், ஏற்கனவே முருகருக்கு பின்னாடி இருந்து எல்லாம் பண்ணான். சூரன் அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி அவனையும் வச்சு சூரபதுமனை அழிச்சவனே இவனையும் வச்சு காலி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. அதுக்கு ஃபுல்லாக படைகளை திரட்டுறது போகிறது இந்த வேலைகள்லாம் பண்ணுறான். இதுக்கு இடையில் அவன் வந்து இவன் இருக்கான்ல, லக்ஷ்மணன் இருக்கான்ல, ஒரு திட்டம் போடுறான். என்னைக்கு இருந்தாலும் சீதைக்கு ஒரு குழந்தை பிறந்து இங்கேயே விட்டு போனாலும் ஆபத்து. ஏன்னா அது வளர்ந்து திருப்பி அந்த அயோத்தியாவை பிடிக்க வரும். அதனால இதை எங்கேயே ஏதாவது க்ளோஸ் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். கருவு கழிச்சிடலாம். அது பிறந்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு, திருமுக்கல்ல தான் குழந்தை பிறகுது. இந்த குழந்தை பேர் இருக்கு இல்லையா, இதை வேலையை யார் பார்க்குறா, சிவன் பார்க்குறாரு. ஓகே. ஏன்னா இவருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த குழந்தை இவங்க ஏதாவது கொண்டுட்டாங்கன்னா இல்லையா சேஃப்டி இருக்காது இல்லையா. ராமர் செய்ய மாட்டார், லட்சுமணன் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரே இருந்து பிரசவம் பார்த்த இடம் தான் திருமுகல். ஓகே. தாயுமானவன்ன்றது அதான் இல்லையா. அவர் இருந்து பிரசவம் பார்த்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கிறாரு. இப்போ இங்கே என்ன ஆகி போகுதுன்னா, இந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு பேர் அவரே வைக்கிறார். ஆமாம், லவணேஸ்வரன். லவன் அவங்க அவனுக்கு பிறந்தனால லவணேஸ்வரன் பேர் வைக்கிறார். ராவணனுக்கு பிறந்தனால லவணேஸ்வரன் பேர் வைக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம முருகருடைய உதவி கேட்குறாங்க ராவணன் அழிக்கிறதுக்கு. பெருமாள் கேட்குறாரு, முருகன் கேட்குறாரு. முருகர் சொல்கிறாரு, நான் வந்து ஏற்கனவே சேலஞ்சு பண்ணியிருக்கேன் 30 வருடங்கள். இது அங்கே சேலஞ்ச் என்ன பண்ணிங்கன்னா, தமிழ்ச்சங்கத்தை வந்து பிரம்மா அழிச்சா திரும்ப நான் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்குவேன்னு சொல்லி பண்ணியிருக்கேன். கிரியேட்டிவ் சேலஞ்ச் இருக்குது பிரம்மா கூட திரும்ப நான் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்து அதெல்லாம் பண்ணி இந்த நாட்டெலாம் கொஞ்சம் இதெல்லாம் கரெக்ட் பண்ணாமல் நான் திரும்ப வந்து நான் உடனே இறங்க மாட்டேன். நீ அப்பா சொல்கிற மாதிரி இந்த பொண்ணை அழிச்சிக்கிட்டு இந்த சீதையை அழிச்சிக்கிட்டு ராமர் ஊருக்கு போக சொல்லுங்கள் இல்லையா. 14 வருஷம் முடிஞ்சிடுச்சு, போய் செட்டில் ஆக சொல்லுங்கள் அப்படின்ட்டு நேராக போய் இதுக்கு போயிட்டார், தமிழ்ச்சங்க ஆரம்பிக்க போயிட்டார். தூத்துக்குடி கபாடபுரம் போயிட்டார். அப்போ அந்த தமிழ்ச்சங்கத்துக்கு கோபம் வந்து பிரம்மா திருமாலுக்கு, என்னடா அந்த ராமருக்கு போருக்கு வராமல் போய் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சிட்டாருன்னு. திருமால் போல ராமரும் போல இல்லையா. அவருக்கு வந்து எப்படியாவது ராமருக்கு ஒரு பதவி ஏற்று கொடுக்கணுன்றது தான் கோவன்றதை விட ராமரை வந்து மேலே ஏற்றணுன்றது. ஓகே. வடநாட்டில் நமக்கு ஒரு வாரிசு தேவை. அவருக்கு வந்து அந்த வாரிசு வந்து ராமராக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. வடநாட்டில் 2 வாரிசு இருக்குது. ஒன்று கிருஷ்ணன் கூட மேலே ஏற்றலாம். பட் கிருஷ்ணன் வந்து எப்படின்னா ஒரு அரச வம்சம்னு பெருசாக சொல்ல முடியாது, அம்மா வழி தான் அரச வம்சம். இது ராமர் வந்து பக்கா லெகசி கம்மி. ராமருக்கு லெகசி இருக்கு. அதனால ராமரை மேலே ஏற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இது இருக்குது தெரியுமா, சக்கரம், சங்கு சக்கரம் இல்லையா, இவர் அந்த சக்கரத்தை இவர்கிட்ட கொடுக்குறாரு. ராமர் தான் தனக்கு அப்புறம் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரத்தை கையில் கொடுக்குறாரு. சக்கரபாணி அவருக்கு கொடுத்து இவர் தான் வந்து அது ஆளக்கூடிய அப்படின்னு தான் சக்கரத்தை அவர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து அவருக்கான வந்து வேலைகளை இங்கே ஃபைட் பண்ணுற வேலைகள்லாம் செய்ய அரசியல் வாரிசு மாதிரி கொண்டு வராரு ராமரை கொண்டு வராரு. இப்போ சிவன் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு ஹெல்ப்பாக திருவண்ணாமலையில் இருந்துக்கிட்டு சொன்னீங்க, புலவர்களெல்லாம் வந்து இந்த அதான் அங்கே போய் அங்கே வந்து இடைச்சங்கம் வந்து தூத்துக்குடியில் நடக்குது. ஏன் தூத்துக்குடியில் நடக்குதுன்னா, மதுரையில் நடந்தால் அது மதுரை தான் ஏற்கனவே நம்ம கையில் இருக்குது. அந்த ராவணன் இருக்கானே அவன் திரும்ப வந்து இங்கே எக்ஸ்டன் ஆகி வந்துடக்கூடாது. இடையில் ராவணன் என்ன பண்ணால் அப்படியே வந்து பொள்ளாச்சி வழியாக வந்து மதுரை வரைக்கும் வந்துட்டாப்புல. அந்த ஆள் அகத்தியர்லாம் அடிச்சுட்டு தேவையில்லாமல் வந்துட்டாப்புல. இது திருப்பி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நீ இலங்கையில் நின்றுக்க, இந்த பக்கம் வராது இல்லையா, இந்த பக்கம் எங்களுது அப்படின்னு
பார்டரை நிர்ணயம் பண்ணுறதுக்காக அந்த தூத்துக்குடியில் வந்து இடைச்சங்கத்தை ஆரம்பிக்கிறார். ப்ளஸ் இலங்கையும் ஒரு தமிழாக ஆகிறதுக்கான ஒரு பின்ன வரலாம். ஆனால் ராவணன் இருக்கிற வரைக்கும் அந்த ஏரியா வந்து அவர் கையில் எடுத்துக்கல. ஓகே. ஏன்னா ஒரு ஸ்மூத்து ஒரு இது போட்டோம் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா. அதனால் இப்போ வரைக்கும் வந்து அவர் வந்து சொன்ன மாதிரியே வந்து செய்தி விட்டார்ல. அதனால ஸ்மூத்தாக போகணுன்றது சிவன் வந்து எப்பயுமே பக்கத்தில் ஏகப்பட்ட வார் வச்சுக்கிட்டு எந்த வேலையும் நடக்காது. பக்கம் ஏதாவது ஒன்று பார்க்கணும். பங்காளியை கூட பாய்ச்சிக்கலாம், எதிர் வீடு பக்கத்தில் பாய்ச்சின்னா அப்புறம் வாரே வாக்கியாக போய்டுன்றதுல பார்த்து இது பண்ணி விடுறார். அதனால் அவன் வந்து கரெக்டாக கன்னியாகுமரியில் வைக்கிறார். இந்த கன்னியாகுமரியில் தூத்துக்குடியில் அகத்தியரும் வராரு. அதுதான் பெரிய விஷயம். முதல் சங்கத்தில் தலைவராக இருந்த அகத்தியர் ஒரு பிரம்மாவுக்கு ஈக்குவலானவர், அவரும் வந்து கலந்துக்கிறாரு. சரஸ்வதி வந்து கலந்துக்குது. தொல்காப்பியர் வந்து இலக்கணம் எழுதுகிறாரு. அவர் யாருன்னா இவருடைய பரசுராமனுடைய பிரதரு, இவருடைய பையன் ஜம்மகதகனிய அவருடைய பையன். அவர் வந்து தொல்காப்பி என்ற நூலை எழுதி சப்மிட் பண்ணுறாரு. அப்போ வந்து இன்னும் அதனுடைய நோக்கம்னா முதல் சங்கத்தில் வந்து சான்ஸ்கிரிட் வடமொழி கற்ற அறிஞர்கள் வந்து இது எழுதினாங்க, நூல் எழுதினாங்க. சிவனியும் வடநாட்டிலேருந்து வந்தவர், திருமால் வடநாட்டிலேருந்து வந்தவர், அகத்தியர் வடநாட்டிலேருந்து வந்தவர். அதெல்லாம் இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா முருகர் உள்ளூரில் அப்போ வந்து தமிழா சமஸ்கிருதமான்ற ஒரு பிரச்சனை இல்லை முதல் தமிழ் சங்கத்தில். அதனால் அப்போ வடமொழி தென்மொழின்ற அந்த ஒரு சண்டை வரல. ரெண்டாவது ஒரு கலப்பு தமிழ் தான் ஆச்சு. இவங்களாம் இருந்ததுனால இழுத்து பிடிச்சாங்க. சரி, முத ஆரம்பிக்கிறதுனால அதை விட்டார். ஏதோ நம்ம ஆரம்பிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு இவருக்கு ஒரு பவர் வந்துச்சு. தூய தமிழ் இலக்கணம் அப்படின்றதுல தெளிவாயிட்டார். செந்தமிழ் தான் அப்போதான் வருது. இல்லைன்னா தொல்காப்பியம் வந்து இப்படி ஒன்று உருவாக்கவே வாய்ப்பு இல்லை. முருகனுடைய ஆலோசனை தான் அந்த வந்து தொல்காப்பியத்தை எழுதப்பட்டதனுடைய அந்த இது எல்லாமே இதெல்லாம் வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வருது. இந்த தமிழ்ச்சங்கத்துக்கு யார் தலைவராகலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் யாராவது முண்டி விடுவான்ல, இப்போ அகத்தியர் இருக்கட்டும்பா சீனியர் அப்படின்னு ஒன்று நினைப்பானுங்க யாராவது. ஏற்கனவே முதல்ல வந்து முதல் சங்கத்துக்கு வந்து திருமால் தலைவராக இருந்தார் இல்லையா. இவர் வந்து புலவராகவே இருந்தார் யார், சிவன். அந்த மாதிரி அகத்தியர் இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் பேர் தட்டி விடுறாங்க. இல்லை அகத்தியர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு சின்ன இருக்குது லைட்டாக சீனியாரிட்டி பார்ப்பார். ஏன் லக்ஷ்மி இருக்கட்டுமே, இது சரஸ்வதி இருக்கட்டுமேன்றார். அவர் சகலகலாவல்லி இசை இலக்கண நூல் நிறைய எழுதியிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பர்ட். அப்போது வந்து சரஸ்வதி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்திருக்கிறாங்க எல்லா விஷயத்துலையும், கொடுக்குற விஷயத்தில். நான் வந்து எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் தான், அகத்தியர் எக்ஸ்பர்ட் தான். ஆனால் வார் செய்ய முடியுமா? வாருன்றது 64 கலையில் முதல் கலை. அதை முருகன் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் முருகன் தான் அப்படின்ட்டு அது அரசியல் பிடித்ததுனால தானே நம்ம இலக்கியத்துக்கு போகிறோம். அரசியல் ஜெயிக்கலைன்னா எப்படி நம்ம இந்த இடத்த வந்து சங்கம் நடத்த முடியுமா அப்படின்னு அடித்து தூக்கிடுச்சு. முன்னே முருகன் தான் தலைவர். வயசு சின்னவராக இருந்தாலும் அவர் தான் தலைவர். வயசு சின்னவராக இருந்தார், வயசில் சின்னவர் தான். ஆனால் சாதனையில் இருந்ததுனால 2வது தமிழ் சங்கத்துக்கு அவர் தான் தலைவர். இதில் எல்லாமே வந்து எல்லா புலவர்களும் வந்துட்டாங்க. சிவன் வந்து என்னன்னா போய் இவர் ஒரு ஏஜ், அவர் என்ன நினைக்கிறாருன்னா சரி நம்ம நேரடியாக கன்னியாகுமரி போய் வந்து இதில் தூத்துக்குடியில் வந்து தம்பி பையன் நடத்துகிற விழாவில் கலந்துக்க முடியலனா கூட அட்வைஸுக்கு இங்கேருந்து ஆளுங்களை அனுப்பணுன்ட்டு திருவண்ணாமலையை சுற்றி, அப்போ திருவண்ணாமலையில் செட்டில் ஆகிட்டார் அவர். ஓகே. திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா புலவர்களையும் ஒன்றாக்கி அனுப்புகிறார். அதுதான் நிறைய நம்ம ஊரை சுற்றி பாடின்னு கண்ணம்பாடி, சோமாசிப்பாடி, பாப்பம்பாடி, வாணியம்பாடி இல்லையா, பாடி. ஆமாம் ஏகப்பட்ட பாடி இருக்கும் சுற்றி. வாழைப்பாடி, அந்த பாடி எல்லாம் இருக்கும், அந்த பக்கம் பூரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 பாடிகளுக்கு மேலே இருக்கும். இந்த புலவர்கள் பூரா அனுப்பி அங்கே பாட்டு வந்து 2வது தமிழ் சங்கத்தில் அவங்க பாட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் வந்து அவங்களுக்கு பொன்முடிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு இங்கே எல்லாம் திருவண்ணாமலையை சுற்றி வராங்க.
அதனால் கிட்டத்தட்ட ஏன்னா இது அவருடைய முருகனுடைய நேரடி ஏரியா. தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்து. ஆமாம், சொண்ட மண்டலம். ரெண்டாவது இது முருகனுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கிற ஊர். இது இந்த வெள்ளி ஊர் இது. சரி. அதனால் இது எல்லாம் போய் அழகாக 2வது தமிழ் சங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி முடிக்கிறாங்க. 2வது தமிழ் சங்கத்தை நடத்தி முடிக்கும் பொழுது இங்கே என்ன பண்ணுறாருன்னா, திருமால் வந்து ராவண எடுத்து போர் எடுத்துக்கு உண்டான முருகர் வரல. முருகர் வரல, அதனால நம்ம ராமர் முசுகுந்தன்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போரிட்டுலான்னு படையெல்லாம் திரட்டி எல்லா வேலையும் செய்கிறார். இந்த வேலைகள்லாம் செய்யும் பொழுது அந்த என்ன பண்ணுறான்னா, அந்த குழந்தை இருக்கு இல்லையா, சீதாவுக்கு குழந்தை பிறகுது இல்லையா, அந்த குழந்தைய வந்து ஒரு பக்கம் என்னன்னா, இந்த பக்கம் படைகள் திரட்டி எல்லா வேலையும் பண்ணும்போதே அந்த குழந்தைய வந்து விட்டுட்டு போகணுன்றது தான் ராமனுடைய நோக்கம். ஆனால் லக்ஷ்மணுக்கு அந்த குழந்தைய காலி பண்ணிடணும்னு நினைக்கிறார். என்னைக்கு இருந்தாலும் அது வாரிசுன்னு வந்து நிற்கக்கூடாது, அயோத்தியில் வந்து நிற்கும், வேண்டாம். பிரம்மா எப்படி திங்க் பண்ணுவாரோ அந்த மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு. இந்த விஷயம் வந்து எப்படியோ அவனுக்கு போகுது, ராவனுக்கு. உடனே எப்பயுமே பிரம்மாவுக்கு ஒரு சின்ன கியூ கிடச்சா போதாதா, அதை வச்சுட்டு விளையாடிடுவார்ல, பேனை பெருசாகிடுவார். அவர் என்ன சொன்னார், டேய் அந்த குழந்தை தூக்கிட்டு வந்துடுறேன், ஏன்னா அது உன்னுடைய குழந்தை, அதாவது உன்னுடைய பேரன் பையன் சீதை பையன், இவனை வச்சு இந்தியாவை போட்டு விளையாடல, இந்திரஜித்துக்கு நடக்காத இவனை வச்சு பண்ணிடலாம்டா அப்படின்ட்டானு. உடனே என்ன பண்ணா, ராவணன் வந்தான், குழந்தைய தூக்குறான். சீதை இருக்கு, சீதை சொல்லுது, ஐயோ என் குழந்தைய விட்டு என்னால் இருக்க முடியாது, தயவு செய்து விட்டுருங்கண்ணா. அப்போ நீ வா இல்லையா, ஏன்னா அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைய விட்டு இருக்க என்னால் முடியாது அப்படின்ட்டு, நீ வா அவன் சேர்த்துக்கிட்டு போயிட்டான். இது 2வது முறை கடத்தல். 2வது முறை கடத்தல். குழந்தை வேணுன்றல, வா இப்போ நாளைக்கு எனக்கு பிறந்த குழந்தை இது கொள்றானே, அது எனக்கு உரிமை இருக்குல்ல, தடுக்க முடியாது இல்லை உன்னால, சூது நடக்குது தெரியுமா அப்படின்னு. அவளுக்கு ஒரு ஷாக்கு, குழந்தை வேணுமா இல்லையா, செத்து போய்டா என்ன பண்ணுவேன், ஐயோ குழந்தை எனக்கு வேணும், குழந்தை வேணும்னே நீ வா அவனு அப்படியே வச்சு பிளாக்மெயில் பண்ணி தூக்கிட்டான். இந்த நேரத்தில் இந்த சுற்று பக்கத்தில் ஒரு பாதுகாப்புக்கு தான் திருமால் இருந்தார், ஏதோ கொஞ்சம் ஜஸ்ட் இங்கே பக்கத்தில் இருந்திருக்கிறார். விஷயம் தெரிஞ்சு ஓடி வர்றாரு. ராமரும் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, படை கட்டிகிட்டு இருக்காங்க, எதுக்கு அந்த ராவணன் அடிக்கிறதுக்கு. இவன் உள்ளே போந்துட்டான்ற விஷயம் தெரியல. இவர் வராரு, திருமால் தடுக்கிறாரு, போகிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, போகிறாரு, என்னென்னோ பண்ணுறாரு. திருமாலை அவன் காலி பண்ணிடுறான். ராவணன் வந்து அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடறான். இதை தான் வந்து அவங்க வந்து ஜடாயு வந்து ராவணன் சீதையை கடத்திட்டு போகும்போது தடுத்தாரு, ஜடாயுனுடைய அந்த இது ரெக்கையெல்லாம் வெட்டிட்டாங்க அப்படின்னு அவங்க மாற்றி எழுதுறாங்க. ஜடாயுன்னா என்னென்னா ஒரு பலகாத்தமான ஒரு ஜடம்னா பாடி, நம்ம என்டிஆர் மாதிரி இருப்பார் போல் இருக்கு, வெயிட்டாக இருப்பார். அதான் நெடுமால்னு பேர் என்ன, அதான் காரணம். ஒரு ஃபிசிக்கலி ஒரு பெரிய அடிச்சு விட்டு பண்ணிட்டு போயிட்டு இப்போ உடனே ஓடி வராங்க எல்லாம். விஷயம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண முடியல, அவன் தூக்கிட்டு போயிட்டான். இப்போ வந்து திருமாலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உயிருக்கு போராடிட்டு இருக்கார். இப்போ வந்து அவரும் வராரு, யார் வந்து முருகர், சிவன் எல்லாம் வந்துடுறாங்க. வந்த உடனே என்னென்னா, இது வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் நடக்குது. இப்போ பெருமாள் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் அவர் வெட்டே. ஓகே, தடுத்து அவர் உயிர் போனதே தான். அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, சிவன் வந்து மருத்துவ வேலைகளை எல்லாரையும் வர வச்சு வைத்தியம் பார்க்குறாரு. அதனால தான் வைத்தீஸ்வரன் கோயில் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் எவ்வளோ பண்ணி பார்க்குறாங்க. அதான் அங்கே ஜடாயு குண்டம்லாம் போய் பார்த்து, ஜடாயு குண்டம்லாம் உள்ளதான் இருக்குது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அவருக்கு உயிரை காப்பாற்ற முடியல, இறந்துடுறாரு. பெருமாள் இறந்துடுறார். பெருமாள் இறந்த உடனே அந்த பெருமாள் இறந்த இடம் இருக்கு இல்லையா, அது இருக்கார் இல்லையா, அது எங்கே அடக்கம் பண்ணுறதுன்னு ஒரு யோசனை வருது. இப்போ நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா, ஆமாம், சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து ஜஸ்ட்டு ஒரு நினைவாக தான் வச்சுருக்காரு. ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு தலம், ஒரு டான்ஸ் தலம், அந்த மாதிரி ஆகாயத்துக்கான ஒரு இதை வச்சுருக்காரு. அதுலேயே வந்து கொண்டு வந்து அவரை வந்து அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ நடராஜர் கோயில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையில் திருமால் இருப்பார், மெயினாக அவர் தான் இருப்பார் என்ட்ரில். சைடில் வந்து இவர் இருப்பார், யார் நடராஜருடைய அந்த மண்டபங்கள்லாம் இருக்கும்.
அது ரெண்டுமே இருக்கும் அங்கே. அங்கே ஏன் இருக்காங்கன்னா அது கொஞ்சம் ஃபேமஸான இடம் அப்போ. சரி, அவர் தன்னுக்கு விருப்பமான ஒரு இடத்துல அவரை கொண்டு வந்து இது பண்ணணும்னு பண்ணிடுறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த பெருமாளுடைய இறப்பு வந்து இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்க்குது. இப்போ வந்து என்னன்னாக்கா ராமரும் வந்து ஃபீல் பண்ணிட்டார், இது அவ்வளோ ஈஸி இல்லை ராவணனை வீழ்த்துறது. திருமால் ஆசைப்படுறாரு, பொருளாதார மேதை, அரசியல்லாம் தெரியும், ஆனால் ஒரு வேரியர் தான் ஜெயிக்க முடியும் அவனை, இல்லையா? அது ஒரு சிவன் முருகர் மாதிரி வேரியர் தான் அவனை அடித்து காலி பண்ண முடியும் மொழியை, பாலிட்டிக்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இல்லையா? அவர்கிட்ட பெரிய வெப்பன்ஸ். வார்னு வரும்போது டெமோக்ரஸி அங்கே அடிப்படுது. டெமோக்ரஸி வார் தான் அங்கே வார்னு வரும்போது டெமோக்ரஸி அடிப்படுது. அதனால் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா திருமாலையே கொண்டுட்டாருனோடனே அது வந்து சிவனுடைய ஃபேமிலியில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. முருகருக்கும் ஒரு சிம்பத்தி, முருகருக்கும் ஒரு மாமனார், சிவனுக்கும் ஒரு சம்பந்தி, பெருமாளும் வந்து காட்ஃபாதர் மாதிரி ராமருக்கு. அதனால் ராவணன் வந்து அழிக்கப்பட வேண்டிய வண்டத்தில் இதுக்கு மேலே மன்னிக்க முடியாது, ராவணன் வந்து கொலை செய்யப்பட வேண்டியவன் அப்படின்ற முடிவுக்கு எல்லாரும் ஒரு ஒருமித்த கருத்தோடு வராங்க. சரிப்பா, சரி, நம்ம இதுக்கப்புறம் என்னென்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே.